பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்தம் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் மூலம் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. என்னை அவர் அதிசயங்களை காணும்படியாக இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். என் தேவன் என்னோடு கூட இருந்து பலருக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து அந்த அதிசயங்களின் கண்களால் காண செய்தார். நான் அதற்காக என் தேவனுக்கு முதல் நன்றிகளை சொல்லுகிறேன். நீங்களும் ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களை நடத்தி கொண்டது தேவனுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். புதிய மாதமாகிய மே மாதத்திற்குள்ளாக நம்மளை அழைத்து கொண்டு போகிற தேவனுக்கு நான் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மே மாத வாக்குத்தத்தமானது யாத்திரையாம புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் மே மாதம் கிருபையின் மாதம். அவருடைய கண்களில் நம் ஒவ்வொருவருக்கும் தயவு கிடைக்கிற மாதம். அவர் உங்கள் பேரில் எழுதி வைத்திருக்கிற யாவும் அது நன்மைக்கு எதுவானதுவா இருக்கிறபடியா உங்களுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கப் போகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக மே மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தில் கிருபை என்ற வார்த்தை குறித்து நான் இன்று உங்களோடு கூட சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மே மாதங்களில் நான் அதிகமாய் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது வழக்கம். அந்த நாட்களில் அநேகமா குழந்தை இல்லாத சகோதரிகளுக்காக 3 வருடம் 5 வருடம் 7 வருடம் 11 வருடமெல்லாம் குழந்தை இல்லாத மகள்களுக்காக நான் ஜெபித்ததுண்டு. அப்படியெல்லாம் ஜெபித்த அந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் என் அன்பு சகோதரிகளுக்கும் அவருடைய கணவர்களுக்கும் கிருபை கிடைத்தது. என் தேவனுடைய கண்களிலிருந்து அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் குழந்தைகளை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்தியோடு கூட சேர்ந்து அவர்களுடைய போட்டோஸ்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களிலும் யாராவது குழந்தை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகட்டும். என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாருங்கள், கிருபையே ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையா இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நான் நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் தான் கிருபை. தேவனின் பாத்திரத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அன்பும் இரக்கமுடையவர். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய விசுவாசத்திலும் இரட்சிப்பிலும் கிருபையின் பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உன்மேல் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி கிருபை உள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலே திரும்பி போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிற வாசனங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் மத்தேயு 18:21-22 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், என் கிருபை உனக்கு போதும், ஏனெனில் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் உண்டாகும் என்று சொல்லி அந்த கிருபையினால் நாம் பலவீனத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிருபை என்ற வார்த்தை நம்ம அதிகமாக பெண்களுடைய வாழ்க்கையில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்தமான கேரக்டர்கள் நான் உங்களோடு கூட இந்த நாட்களிலும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்கிற அநேக குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டில் குழந்தைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்க போறதற்காக ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் எலிசபெத் ரொம்ப வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் என் தேவனுடைய கண்கள் கிருபை கிடைத்தபடினால் ஆச்சரியமான ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்ல வந்த யோவான் ஸ்நானகன். பிரியமானவர்களே, அப்படி என் தேவனுடைய கண்கள் அவர் கிருபை கிடைத்து யோவான் ஸ்நானகனை அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, எல்கானா அவன் மனைவி அன்னாலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் அழுத முகமாகவே இருந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள் தேவாலயத்திலிருந்து. என் கர்த்தருடைய கண்களில் அந்த சகோதரிக்கும் தயவு கிடைத்து கிருபை கிடைத்து கருணை கிடைத்ததுனால சாமுவேலை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். பிரியமானவர்களே, இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ரூத்தை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரூத்து தன் கணவரை இழந்த உடனே அவர்களும் அவருடைய மாமியாரும் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். ரூத்து தன் கணவனை இழந்தது மட்டும் இல்லாமல்
தன் உறவுகள் எல்லாம் இழந்து, எல்லா நன்மைகளும் இழந்து, எல்லா சந்தோஷத்தையும் இழந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார் பாருங்கள். பெத்லகேமில் அவள் வாழப்போகிறது கடினமா இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் ரூத்து நகோமியை விட்டு அவள் வெளியே போக அவள் துணியவில்லை. அதை மறுத்து விடுகிறாள். ஏனென்றால் ரூத்து சொன்ன ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வர முடியும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும். அவர் சொல்லுகிறார் மாமியாரிடத்தில், உங்கள் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். பாருங்க, என் தேவனாகி கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி உங்கள் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவள் வாயினால் அறிக்கை ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், ரூத்தே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு பின்னால அவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருப்பது என்பது தெரியாமல் கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ரூத்து ஒரு சிறந்த பெண். ஆனால் ரூத்து ஒரு தெய்வீக பெண் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மதிக்கப்படத்தக்கவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தெய்வீக கிருபை உள்ள இந்த மகள், மதிக்கத்தக்க இந்த பெண்ணை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, இது திரளான ஐஸ்வர்யத்தை விட பெரியது என்று சொல்லி. ஒரு பெண்ணின் இடத்தில் இருக்க நல்ல பண்புகள் திரளான ஐஸ்வர்யத்தை விட பெரியது. பிரியமான சகோதரியே, இன்றைக்கும் பாருங்கள், அப்படி ரூத் போவாசை அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். போவாசை அவர்கள் கண்டு கொண்ட உடனே பாருங்கள், போவாஸ் நிறைய நிலங்கள் உள்ள நிலத்தின் உரிமையாளர் என்று வேணாலும் சொல்லலாம் அவர்களை. அவளுடைய அர்ப்பணிப்பையும் விசுவாசத்தை போவாஸ், அவனுடைய இருதயம் அவளை கவர்ந்தெடுக்குது. பாருங்கள், போவாஸ் அவளை தன்னுடைய சொத்துக்கும் தனக்கும் உரிமையாக்கி கொள்கிறார். பாருங்கள், அவள் கிருபை, அவளுக்கு கிருபை அன்றைக்கு தேவனுடைய கண்கள் மட்டுமில்லாமல் போவாஸ் கண்களும் கிடைக்குது. பாருங்கள், ரூத்து 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள், அந்த இடத்துல தெளிவாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் சாட்சிதான். அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அடுத்து பாருங்கள், நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ரூத்தின் நல் நடத்தை மூலம் போவாஸ் அவர்களை திருமணம் செய்வது கொள்வது மூலம் என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள் பாருங்கள். ராகேலை லேயலை போல 12 கோத்திரத்திற்கு நீ தகப்பனாவா என்று சொல்லி, எப்ராத்தாவிலும் பெத்லகேமிலும் நீ புகழ் பெற்றிருப்பாய் என்று சொல்லி அங்கே அவளை வாழ்த்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சகோதரி பாருங்கள், 13வது வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். பிரியமானவர்களே, போவாஸ் திருமணம் செய்த பிறகு கர்த்தருடைய கிருபையினால் அவர் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இந்த ஆண் குழந்தை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாருங்கள், அந்த 13வது வசனத்தில் அந்த ஓபேத் என்ற அந்த மகனை அவர்கள் பெற்றது தேவ கிருபை, தேவ திட்டம், தேவ சித்தம். இவர் தாவீதின் தாத்தா என்று சொல்லப்படுகிறது. அவர் மத்தேயு, மார்க்கு, மத்தேயு, லூக்கா நற்செய்தியில் நீங்க பார்த்தீர்கள், இயேசுவின் மூதாதியர்களில் ஒருவராக அங்கு பெயரிடப்பட்டுள்ளது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, ஏனென்றால் இந்த ரூத்து இயேசு கிறிஸ்துவின் தாவீதின் சந்ததியில் வருகிறார். ஓபேதை பெற்றெடுத்து கர்த்தருடைய கண்கள் இவர்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இதே போல இந்த வருடம் இந்த செய்தியை கேட்கிற மகள்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த குழந்தைகளே, கர்த்தருக்கு பிரியமான குழந்தைகளே, அபிஷேகம் பண்ணப்பட போகிற குழந்தைகளே, ஆசீர்வாதமான குழந்தைகளே, கர்த்தராகிய தேவன் உங்களுடைய கற்பத்தில் அவர் உருவாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க வந்தவர். அந்த கிறிஸ்து இயேசு மரியாள் என்ற சகோதரியின் கர்ப்பத்தில் அவர்களும் இந்த மத்தேயு 1:18வது வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானார்கள். அப்படி அவர்கள் கர்ப்பவதியான பொழுது லூக்கா 2:28 மரியாள் இருக்கிற வீட்டிற்குள் தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த சகோதரியை தூதனானவன் வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதல் பரலோகத்திலிருந்து வந்தது. அவர் என்ன சொல்லி வாழ்த்தினார் பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தூதன் வாழ்த்துகிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் நிறைந்து இருக்க வேண்டும்.
அந்த இருதயத்தின் நிறைவினால, விசுவாசத்தினால உங்களோட வாயின் நீங்கள் அறிக்கையிட்டு, இதே போல என் தேவனாகிய கர்த்தர் எனக்கும் கற்பத்தின் கனியை தருவார், குழந்தைகளை தருவார். இந்த குழந்தைகள் விசேஷித்த குழந்தைகளாக என் தேவன் எனக்கு தந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இந்த மாதம் வாயில் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருப்பீர்கள். பாருங்க, இந்த மே மாதமானது ஹீப்ரு மாதத்தின் பிரகாரமாக சொல்ல போனால் கருணையின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதம்தான் சீனாய் மலையில் மோசே அந்த 10 கட்டளையை பெற்றதும், அதே போல பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சீடர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்து பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டதும் இந்த மாதம்தான். இந்த மாதம் குணமாக்கும் மாதம் என்று ஹீப்ருவில் சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, நான் கர்த்தர் உங்களை குணப்படுத்துபவர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உன்னை குணப்படுத்துவராக யெகோவா ராஃபா. இந்த மாதம் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபிங்கள், உபவாசத்தோடு. நிச்சயமாக எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதிலிருந்து அவர் உங்களை குணப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதம் சில நேரங்களில் வணிகர்கள் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது செபுலோன் மாதம். பிசினஸ் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை கண்டார். நிச்சயமாக விசுவாசத்தோடு விதைங்கள். விதைத்ததை இந்த மாதத்திலும் இந்த வருடத்திலும் பலனை காண்பீர்கள். பிறகு பாருங்கள், நம்முடைய விருப்பங்களையும் உணர்வுகளையும் சோதனைகளையும் சிரமங்களையும் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் அவர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம் இது. வருகிற நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே. அதே போல இந்த மாதத்துக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டு, கொடுப்பதற்கான மாதம். லேவியராகமம் 23:16 சொல்லுகிறது, காணிக்கைகளை கர்த்தருக்காக விதைக்கிற மாதங்கள் இது, நேரங்களை கர்த்தருக்காக கொடுக்கிற மாதம் இது. நீங்கள் கர்த்தருக்காக ஊழியத்திற்காக சேவை செய்கிற மாதம் இது. நீங்கள் எப்படி தேவனுக்காக உங்களுடைய நேரத்தை, பணத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறீர்களோ அதை கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்து நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் பிரியமானவர்களே. பாருங்கள், இன்னும் இந்த மாதத்திற்கு ஒரு விசேஷித்த மாதமாக சொல்லப்படுகிறது. புதிய எல்லைகள், அதாவது புதிய பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது, உருவாகிறது. அந்த பாதைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று புதிய ஊழியங்களை செய்வீங்கள், புதிய காரியங்களை தொடங்குவீங்கள். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலைக்குரிய வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம் இது பிரியமானவர்களே. இன்னும் பார்க்க போனால் இரக்கம் பெறுகிற மாதம். பாருங்கள், வேதாகமத்தில் அந்த விபச்சாரத்தில் கையும் களமா பிடித்த பெண்ணை, அந்த சகோதரியை என் இயேசு கிறிஸ்து மன்னித்த மாதம் இந்த மாதம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கிற மாதம் இது. சீர்கட்டு போயிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை, திக்க திசை இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த வாலிபர்களுடைய வாழ்க்கைகள் இந்த மாதத்தில் என் தேவனாய் கர்த்தர் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்துகிற மாதம். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, திருமணமாக அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒழுங்குபடுத்துகிற மாதம், கைகூடி வர பண்ணுகிற மாதம். இதற்கு முன்னமே திருமணத்திற்காக ஆயத்தமாகி தடைப்பட்டிருந்தால் இந்த மாதம் அந்த திருமண காரியங்களை என் கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிற மாதம். தேவனாய் கர்த்தர் உங்களை மனுஷன் தனிமையா இருப்ப சித்தமில்லை என்று சொல்லி உங்களை கணவன் மனைவியாக இணைக்கிற மாதம். பெற்றோர்கள் இதற்கு முயற்சி எடுப்பார்கள். நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் இந்த திருமண காரியங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை காண்பீர்கள் பிரியமானவர்களே. இந்த மாதம் புதிய வெளிப்பாடுகள் கிடைக்கிற மாதம். என்றால் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் என்று சொல்லப்பட்டபடினால் வல்லமைகளையும் அபிஷேகங்களும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தவறான பாதையில் செல்லாமல் தேவன் அவர் விரும்புகிற பாதையில் இந்த மாதம் நம்மளை வழி நடத்தும்படி நம்முடைய பாதங்களோடு அவருடைய பாதங்களை வைத்து நம்மளை வழி நடத்துகிற மாதம். நிச்சயமாக நீங்கள் இதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் தெளிவாக நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். நீங்க எதெல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, பொருத்தனை செய்திருக்கிறீர்களோ, தேவனிடத்தில் உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் அப்படியே தேவனிடத்தில்
அது தூப வர்க்கமாக சுகந்த வாசனையாக அவர் எடுத்து செல்லப்பட்டு அவர் அதை நுகர்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால என் தேவனாகி கர்த்தருடைய கண்களில் இந்த நாளில் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை கிடைக்க போகிறது. மோசைக்கு கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் கிருபை கிடைக்கிற மாதம் இது. உங்களை பெயர் சொல்லி உங்களை தாயின் கருவிலே அழைத்த என் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிற மாதம். நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் விசேஷித்தவர்களாக தெரியப்படுகிற மாதம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள் பிரியமானவர்களே. இந்த ரூத்தை போல மரியாளை போல விசேஷித்த குழந்தைகளை தேவனுடைய கிருபையினால் என் சகோதரிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவர்கள் வருகிற ஆண்டு குழந்தைகளோடு இந்த சாட்சி சொல்ல போகிற மாதம் இது. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் உம்முடைய கிருபை கிடைக்க வேண்டுமோ அந்த பகுதியெல்லாம் என் தேவா உம்முடைய கிருபை நீர் கொடுக்கும்படி கிருபை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறப்பா. நீர் கிருபை இரக்கமுள்ளவர். எவன் மீது மனது உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கும் நான் மனது உருக்கமா இருப்பேன். எவன் மீது மனது இரக்கமா இருக்க சித்தமா நான் மனது இரக்கமா இருப்பேன் என்று சொல்லிக்கிறேன்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் உடைய கண்களில் தயவும் கிருபையும் கிடைக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.